ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கான வர்ற வார ப்ரோமோவை தான் பார்க்க போகிறோம். பாக்யா தன்னோட மகள் இனியாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அதை இனியா கிட்டேயும் மறைச்சிடுறாங்க. இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் கல்யாணம் ஆன உடனேயே சுதாகர் அவங்கள ஃபாரின் ட்ரிப் அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட குள்ளநரித்தன வேலையெல்லாம் ஆரம்பித்து ஒரு வழியாக பாக்யாவுக்கு எந்த தொழிலும் இல்லாமல் நடுத்தருவில் கொண்டு விட்டுடுறாரு. அவரோட டபுள் ஃபேஸ் தெரியாமல் வீட்டில் இருக்க மற்றவங்களாம் அவரை ரொம்பவே நல்லவர்னு நம்பிக்கிட்டு இருக்க பாக்யா இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் எடுத்து சொல்கிறது, இந்த மரமண்டைங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. கையில் பணம் இல்லாமல் மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கிறவங்க சுதாகர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு கொடுத்த பணத்தில் பேங்க் கடன் அடைச்சிக்கிட்டு தன்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதையும் சுதாகர் ரொம்பவே கேவலப்படுத்த அதுக்கு பாக்யா சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அவங்க அந்த சின்ன கடையை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஏரியா கவுன்சிலர் மிரட்டலாக வந்துட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே எதிர்த்தாலும் பாக்யா எதையும் கேர் பண்ணாமல் அவங்களோட சின்ன புது ரெஸ்டாரண்ட்டை கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு திறப்பு விழாவும் வைக்கிறாங்க. எழிலும் அமிர்தாவும் சப்போர்ட் பண்ண எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட போகிறாங்க. நான்லாம் வர முடியாது, உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு உளறிக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ஆளாக வந்து சாமி கும்பிட நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்யா தன்னோட மாமியார் ஈஸ்வரி பேரை தான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுருந்தாங்க. அவங்கள தான் விலைக்கேற்றவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ரெண்டுமே ஒன்றுமில்லாமல் குட்டிச்சவராக போயிட இந்த தடவை பாக்யலக்ஷ்மி மெஸ்ஸுன்னு அவங்க பேரையே வச்சு அவங்களே தீபம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனியா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு போவேன் அப்படின்னு ரொம்பவே குதூகலமாக இருக்க சுதாகர் அவரோட தம்பி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. போகிற வழியில் இனியா நிதிஷ்கிட்ட நம்ம அம்மாவோட 3rd ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு கேட்க நிதிஷால தட்ட முடியலை. அவர் ஒன்றுமே பேசாமல் இனியாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்க்குற இனியா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன அம்மா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, எவ்வளோ பேர் அவங்ககிட்ட வேலை பார்த்தாங்க, இப்போ இன்னும் இத்தனோண்டு இருக்கே, 10க்கு 8 சைஸில் ஒரு சின்ன ரூமில் ரெஸ்டாரண்ட்டா, எதனால இது, என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு ரொம்பவே கலங்கி போகிறாங்க. அவங்க நிதிஷ் கிட்ட கேட்க நிதிஷ் அவங்க அம்மாவுக்கு 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, அது அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ புதுசாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கு மேலே எந்த டீட்டெயிலையும் அவர் கொடுக்காதனால இனியா கார்லேருந்து வேகமாக இறங்கி அம்மா கிட்ட ஓடி வர்றாங்க. அம்மா, உன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட் 2க்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் இழந்து தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்டை நீ எழுதி கொடுக்கணும்னு அங்கிள் உங்ககிட்ட கேட்டாரா அப்படின்னு இனியா அழுதுகிட்டே ரொம்ப பதறி போய் கேட்குறாங்க. பாக்யா அப்பவும் அமைதியாக எதுவும் இல்லாமல் சாதாரணமாக இனியாவை பார்த்து இல்லை இனியா நானாக தான் கொடுத்தேங்கிறாங்க. பாக்யா என்னதான் சொன்னாலும் இனியாவுக்கு சமாதானம் ஆகலை. அவங்களால அம்மாவை இந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரம் அம்மாவுக்காக அங்கே இருக்கிற இனியா நிதிஷோட வீட்டுக்கு வர்றாங்க. ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்க இனியா சுதாகரோட தம்பி வீட்டுக்கு விருந்துக்கும் போகலை, எங்கேயும் போகலை, நேராக வீட்டுக்கு வர்றவங்க சுதாகரன் ஒரு ஒய்ஃபும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்க இவங்களும் அங்கே போய் உட்காடுறாங்க. சந்திரிகா அவங்கள பார்த்து என்னம்மா சீக்கிரமே வந்துட்டீங்க, விருந்துக்கு போகலையான்னு சொல்ல இல்லைம்மான்னு சிம்பிளாக நிதிஷ் சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, பசியாக இருப்பீங்க, சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கும் தட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிருக்க சுதாகரை பார்த்து அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இனியா நேரடியாக சொல்ல அவர் என்னம்மா கேளுமான்னு ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறாரு. அங்கிள், என்னோட அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினீங்களா, அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட், அதுவும் ரொம்பவே குறுகின காலத்தில் ஸ்டார்ட் பண்ண எங்கள் அம்மா இன்னைக்கு ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க, அதை ஹோட்டல்னு கூட சொல்ல முடியாது, ரொம்பவே சின்ன இடம், அவங்களுக்கு எதனால இந்த நிலைமை அங்கிள், அதுக்கு நீங்கள் தான் காரணமானு நேரடியாக கேட்டுட சுதாகரோட முகத்தில் பயங்கர அதிர்ச்சியும் எரிச்சலும் தெரியுது. அவர் அப்படியே நிதிஷை ஒரு பார்வை பார்க்க நிதிஷ் நான் எதுவும் சொல்லலப்பாங்கிற மாதிரி கண்ணில் காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிற சுதாகர் இல்லைம்மா இனியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நம்மளுக்கே இவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் எதுக்கு உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறேன், அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, நம்மக்கிட்ட இல்லாத பணமா, நான் எதுக்கு அப்படி செய்ய போகிறேன்னு அவர் சொல்ல சந்திரிகாவும் நிதிஷும் அமைதியாக இருக்காங்க. இனியா இதில் கொஞ்சம் கூட சமாதானம் ஆகலை. அங்கிள் நீங்கள் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருந்தா அது ரொம்ப தப்பு தானேன்னு கேட்க சுதாகருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது.
கையை உதறிட்டு பிளேட்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. அவரோட கோவத்தை பார்த்து நிதிஷும் சந்திரிகாவும் பயந்தாலும் இனியா கொஞ்சம் கூட பயப்படாம பாக்குறாங்க. இத பத்தின விஷயங்கள் தான் இந்த வார சீரியல்ல வரப்போகுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.